தற்போதைய செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் அதிக அளவிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. 280 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், எந்த வகையைச் சேர்ந்த போதைப் பொருள் பிடிபட்டிருக்கிறது? என்னென்ன விசாரணை நிலவரங்கள்? சென்னையில 56 கிலோ மெத்தப்பட்டமேன் என்ற போதைப் பொருளை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. 2 பேர் இதில் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். இலங்கையைச் சேர்ந்த உதயகுமார் என்பவர் சென்னையில ஒரு லாட்ஜில தங்கி இருப்பதாகவும் அவரிடம் போதைப் பொருள் இருப்பதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் வந்தது. அந்த தகவலை அடுத்து சம்மன் அனுப்பி அவரை விசாரித்ததில் அவர் 2 கிலோ மெத்தப்பட்டமேன் போதைப் பொருள் வைத்திருந்ததாகவும் தொடர்ந்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பெரம்பூரை சேர்ந்த அக்பர் அலி என்ற நபரிடம் கூடுதலாக போதைப் பொருள் இருப்பதாக தகவல் கிடைத்தது. அங்கு அவருடைய தொடர்புடைய இடங்கள்லாம் சோதனை நடத்தியதில் 54 கிலோ மெத்தப்பட்டமேன் போதைப் பொருளானது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 56 கிலோ மெத்தப்பட்டமேன் சர்வதேச சந்தை மதிப்புல ஏறக்குறைய 280 கோடி ரூபாய் இருக்கும் என்று அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 2 பேரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விசாரணையில மியான்மரிலிருந்து மணிப்பூர் வழியாக சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு இலங்கைக்கு இந்த மெத்தப்பட்டமேன் போதைப் பொருள் கொண்டு செல்ல இருப்பதும் விசாரணையில முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. 280 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல் கும்பல் இங்க சென்னையில செயல்பட்டிருப்பது தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக எப்படி இந்த போதைப் பொருள் யார் யார் மூலம் வந்தது என்பது குறித்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. காயத்ரி, நன்றி கோகுல்.